வந்து எனக்கு வந்து ஒரு டேர்ன் அப் பாயிண்ட் அப்படின்ட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஒரு 5 வருஷம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த பங்குல வந்து 4 குரூப் ஆஃப் பீப்புள். ஒன்று வந்து ஆதிவாசிஸ், ரெண்டாவது வந்து சந்தால்னு ஒரு குரூப்பு, அப்புறம் இன்னொரு வந்து போடோன்னு ஒரு குரூப்பு, அப்புறம் இன்னொன்று வந்து ராபாஸ்னு ஒரு குரூப். அந்த பங்குல தான் எத்னிக் வயலன்ஸே ஆரம்பிச்சது. 1996 அஸ்ஸாம்ல, லோவர் அஸ்ஸாம்ல எத்னிக் வயலன்ஸ் ஆரம்பிச்சிச்சு. போடோஸுக்கும் ஆதிவாசிஸ்க்கும் எகெயின்ஸ்ட் நிறைய பேர் இறந்துட்டாங்க. நிறைய பேர் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு 10-15 இறந்த மாதிரி, ஷூட்டிங், கட்டிங், கில்லிங், ஒரு 2 வருஷம் அந்த இது போயிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், அப்புறம் ஒரு ஹேட்ரட் உள்ள பங்குல 4 குரூப்பை மேனேஜ் பண்ண ரொம்ப கஷ்டம். மொழி வந்து போடோ மொழி பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க, சந்தால் பேசுவாங்க, ராபா பேசுவாங்க. ஆனா காமன் லாங்குவேஜ் ஹிந்தி. இந்த ஹிந்தியை வச்சு மேனேஜ் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்ப போடோ மொழியில பேசணும்னா சந்தாலும் ஆதிவாசியும் பகச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம வந்து போடோட்ட பேசும்போதும் ஹிந்தில தான் பேச வேண்டி இருக்கும், சந்தால்கிட்ட பேசும்போதும் ஹிந்தில. சந்தால்கிட்ட பேசணும்னா போடோல பேசணும்னா பக்கத்துல தான் தப்பா நினைவேன். அதனால அந்த 4 கம்யூனிட்டியையும் ஒரு யுனைடெட் குரூப்பா வச்சிருந்தது ரியலி இட் இஸ் a miracle thing. இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க அந்த ஒரு 5 வருஷம் வந்து சொராய்வில் பங்கே ஜெகஜோதியா இருந்துச்சு அப்படிம்பாங்க. அது என்ன போஸ்ட் பண்ணிக்கலாம் இல்ல, மீன்ஸ் ஒரு யூனிட்டி வந்து கிரியேட் ஆயிடுச்சு அந்த சமயத்துல. 4 குரூப்பும் ஒரு யூனிட்டி மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. அதோட இந்த மாதிரி நாங்க 2 பேரும் சேர்ந்து என்னுடைய உதவி பங்கு சமையல்கள் இந்த வில்லேஜுக்கு போறதுக்கு நோன்னு சொல்லவே இல்லை. நம்மளோட லைஃப் இதான், வில்லேஜுக்கு போகணும், வில்லேஜ் போய் ஞானஸ்நானம் கொடுக்கணும், வில்லேஜ் போய் மறைக்கல்வி நடத்தணும், வில்லேஜ் போய் நிறைய அந்த இது என்ன சொல்லுவாங்கன்னா திருமணங்கள்ல வந்து ரீவேலிடேட் பண்றது, மீன்ஸ் அவங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் பண்றது. என்னன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தே லிவ் டுகெதர், அந்த ட்ரைபல் மென்டாலிட்டியில அவங்க வந்து தே லிவ் டுகெதர். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைகள்லாம் இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லிக் கொடுக்குது, மேரேஜ் கிளாஸ் எடுக்கிறது, அப்புறம் பங்கு கூட்டிட்டு வந்து அந்த மேரேஜ் ரெக்டிஃபிகேஷன் பண்றது, அப்புறம் முறைப்படி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அந்த இதெல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு வந்து பாஸ்டல் சாட்டிஸ்பாக்சன். மீன்ஸ் இதுக்கு தாண்டா சமையறானோ அப்படிங்கிற ஒரு இது. மீன்ஸ் அவங்களுக்கு தெரியாது, நம்முடைய மதத்தை பத்தி அதிகமா தெரியாம இருக்கிறாங்க. அதை நல்லா புகட்டி அவங்களுக்கு வந்து ஒரு திருவருட்சாதனம் கொடுக்கும் போது அது நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன், அது அவங்களுக்கே ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஆண்டவர் பிரசனத்துல நம்ம கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அவங்களுக்கு என்னன்னா ஃபாதர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க வந்து ரெக்டிஃபிகேஷன் தானே, நாங்களும் புது மேரேஜ் மாதிரி எங்களை ட்ரெஸ் பண்ண விடுங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுத்து பாக்குறது. ஏன்னா ஃப்ரெஷ் மேரேஜ்னா டிஃப்ரெண்ட் வே ஆஃப் இருக்கும், ரெக்டிஃபிகேஷனா டிஃப்ரெண்ட் வே இருக்கும். ஆனா அவங்களுக்கு கேட்கும்போது என்னன்னா அவங்களுக்கே ஒரு மகிழ்ச்சியா இருக்கு, ரெக்டிஃபிகேஷன் தனியா வைக்கிறீங்களே, எங்களுக்கும் அந்த இதை கொடுங்களேன் அப்படின்னு. ஸோ அதனால அந்த திருவச்சாசனம் அந்த மீன்ஸ் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது நம்மளோட பாஸ்டல் சாட்டிஸ்பாக்சன் அது வந்து கொஞ்சம் நல்லா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது ஆக்சுவலி. அதனால அந்த ஒரு 5 வருஷம் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட், ரியல் பாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கதான் எனக்கு கிடைச்சிச்சு ஆக்சுவலி. நல்லா சப்போர்ட் ஆச்சு, ஒரு யூனிட்டி கிரியேட் ஆச்சு. அந்த சமயத்துல எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சது ஹோலி லேண்ட் விசிட் பண்றதுக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து தமிழ்நாட்டுல இருந்து நீ இங்க வந்திருக்கிற சரியா, நீ இப்ப இங்க இருந்து ஆண்டவர் இருந்த இடத்துக்கு போடா அப்படின்ட்டு. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம். இதெல்லாம் மிரக்கிள்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் ஹோலி லேண்டு போயிட்டு எல்லாம் அப்படி நல்லா ஆண்டவருடைய இடங்கள்லாம் பார்த்துட்டு மறுபடியும் அந்த பங்குலேயே ஒரு 2-3 வருஷம் அப்படியே அங்கே இருந்தேன். அங்க இருந்து மறுபடியும் இன்னொரு பங்குக்கு பக்கத்து பங்கு கொசைகாம், ஆல்சோ பிக் பாரிஷ். இதுல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 7,000 கேத்தலிக்ஸ் இருப்பாங்க. அந்த பங்குல வந்து ஒரு 3 வருஷம் இருந்தேன். அந்த 3 வருஷம் மெயினா ஸ்கூல்லாம் இருந்துச்சு. அந்த பங்குல அதிகமா என்ன சொல்லுவாங்கன்னா பாஸ்டல் மினிஸ்ட்ரியும் பார்க்க முடியல, எஜுகேஷன் மினிஸ்ட்ரியும் பார்க்க முடியல. காரணம் கோவிட். கோவிட்னால எல்லாம் ஆன்லைன்ல போயிடுச்சு. எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன் ஆல்சோ ஃபுல்லா ஆன்லைன்ல போயிடுச்சு. அப்புறம் வந்து மாஸ் வைக்கிறதும் யாரும் வர முடியல. அதனால அந்த ஒரு 3 வருஷம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதிகமா பாஸ்டல் மினிஸ்ட்ரி கிடையாது. இருந்தாலும் 3 வருஷம்
அந்த பங்குல நான் என்ன சொல்லுவாங்கன்னா பங்குச்சாமியாரா வேலை பார்த்தேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பிஷப்ட இருந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குட் நியூஸ், என்ன சொல்லுவாங்க, நீ போய் படிக்க போ அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் வந்து பெல்ஜியத்துக்கு வந்து லைசன்ஷியேட் முடிக்கிறதுக்கு போனேன் சிஸ்டமேட்டிக் தியாலஜியில். என்ன சொல்லுவாங்க, லைசன்ஷியேட் கனானிக்கல் டிகிரி, அதே சமயத்தில் ரிசர்ச் மாஸ்டர் செக்குலர் டிகிரி. ஸோ ரெண்டும் ஒரே சமயத்தில் நம்ம பெல்ஜியம் கேத்தலிக் யூனிவர்சிட்டியில், லூவனில் உள்ள கேத்தலிக் யூனிவர்சிட்டியில் அங்கே லைசன்ஷியேட் சிஸ்டமேட்டிக் தியாலஜியில் முடிச்சுட்டு திரும்பி வந்த உடனே இங்கே பரமால அப்பாயின்மெண்ட். நான் பரமாவுக்கு வந்து இப்போ 2 வருஷம் ஆகுது. அதனால என்னோட லைஃப் ஜேர்னி பார்க்க போகும்போது என்னோட மெயின் ஒர்க்குன்னு பார்க்க போனா பாஸ்டல் மினிஸ்ட்ரி அண்ட் ஐ வுட் சே ஸ்கூல் மினிஸ்ட்ரி ஆல்சோ. ரெண்டும் பேரலா அப்படியே போயிட்டு இருக்கு ஆக்சுவலி. ரொம்ப சந்தோஷம். நிறைய காரியங்கள் சொன்னீங்க. உண்மையாலுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நிறைய உங்களுடைய லைஃப்ல நடந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம், சந்தோஷமான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகா ஒரு கன்வர்ஷன் ஆகி வந்தது, ஸ்ட்ராங்கா இருந்தது, அந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வுகள். வேற ஏதாவது ரொம்ப சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்றது ஏதாவது நிகழ்வு இருக்குங்களா? சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னா ஒரு நிகழ்வுகள் அப்படின்னா இந்த பங்குல வந்ததுக்கு அப்புறம் பெருமைக்கா சொல்லல. இந்த பங்கு வந்து ஒரு கஷ்டமான பங்கு. ஒரு 44 குடும்பங்கள் தான் இருக்குது. ஒரு டவுன் மண்டலி. ஏன்னா டவுன் மண்டலினா டவுன்ஷிப், 44 குடும்பங்கள் தான் இருக்குது. மெயினா எங்களுக்கு ஸ்கூல் தான் இருக்குது. இந்த பங்குல வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் என்னன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ப்ரெஷர் ஃப்ரம் ஒரு குரூப், நான் அதை சொல்ல முடியாது என்னால, அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணோம்னா கான்ட்ரவர்சி ஆகிறதுக்கு இருக்கும். ஸோ அதனால அந்த குரூப்ல இருந்து ஒரு ப்ரெஷர், அப்புறம் வந்து டீச்சர்ஸ் குரூப் ப்ரெஷர், அப்புறம் லோக்கல் பீப்புள் ப்ரெஷர். அதனால அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆக்சுவலி. இங்க வந்ததுக்கு அப்புறமே எனக்கு முன்னாடி இருந்த ஃபாதர் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஃபாதர் மட்டும் இல்ல, ஃபாதரோட சேர்ந்து நம்மளோட ஹெட் மிஸ்ட்ரஸ் 2 பேரு, அப்புறம் டீச்சர் ஒரு ஆளு, அப்புறம் இங்க வேலை பார்த்த டிரைவர், வண்டி ஓட்டின டிரைவர், 6 பேருமே ஆன் த ஸ்பாட்ல ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. நான் அந்த சமயத்துல என்ன இங்க போடுறாங்க, ஒரு குரூப்லாம் என்ன இந்த ஆஃபீஸே கராவ் பண்ணாங்க. ஏன்னா அந்த இறந்தவர் வந்து ஒரு குரூப்பை சேர்ந்தவர். இவ்வளவு வேணும், அவ்வளவு வேணும், 20 lakhs 70 lakhs அப்படின்ட்டு ஃபினான்சியலி என்ன சொல்லுவாங்கன்னா ஹராஸ்ட். அது மட்டும் இல்லாம என்ன சொல்லுவாங்கன்னா பிற மதங்களை சேர்ந்தவங்க, அந்த ஒரு இது இவங்க எப்படி இங்க வேலை பார்க்கலாம் அது இப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அவுட் சைடு ப்ரெஷர் ரொம்ப இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னன்னா ஓடிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணிச்சு. நம்ம வந்து மீன்ஸ் கண்ணை கட்டிட்டு விட்டுட்டாங்களோ, தெரியாம உள்ள வந்து விழுந்துட்டோமோ. எனக்கு தெரியும் இந்த பங்கு வந்து ரொம்ப பிரச்சனையான பங்கு, ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப டிஃபிகல்ட், அப்புறம் வந்து சுற்றி ஒரு ரொம்ப ப்ரெஷர் இருக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது எனக்கே ஒரு இது, ஓடிடலாமா, நம்மளால சர்வை பண்ண முடியாது. ஏன்னா சப்போர்ட் கிடையாது. ஒரு தனி ஆளன் என்ன வந்து ஒரு 3-4 மாசம் கூட ஆகல, இது யாரு அது யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு சப்போர்ட் ஃபாதர் மைக்கேல். ஏண்டா நீ இவ்வளவு பார்த்துருக்கல, பிஜனில பார்த்துருக்குற, சரியா? அது மட்டும் இல்ல, நீ சாமியாராயி அந்த சொராய்வில்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப அந்த 4 குரூப் கூட சேர்ந்து. இது என்ன குரூப், 2-3 குரூப் தானே, மேனேஜ் பண்ணிக்கலாம்டா. ஒம்பாட்டுக்கு உட்காரு, கண்ணை மூடிட்டு 2-3 நாள் உட்காரு, நீ எந்த ஒரு மெசேஜும் கொடுக்காத, யாரையும் மீட் பண்ணாத, ஒரு 3 நாள் அமைதியாரு, தன்னால எல்லாம் போகும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவரே வந்து ஒரு நாள் இங்க வந்து என் கூட தங்கினாப்ல. தங்கி அவர் ஒரு பூஸ்ட் கொடுத்தாப்ல, நல்லா பூஸ்ட் கொடுத்து ஒரு மீட்டிங் கனெக்ட் பண்றா. முதல்ல இங்க உள்ள டீச்சர்ஸ் கூட மீட்டிங் கனெக்ட் பண்ணு அப்படின்ட்டு ஒரு வழி காமிச்சாப்ல. அவர் ஒரு வழிகாட்டியா மாறினார். அப்புறம் வந்து அந்த பர்டிகுலர் குரூப்பை கூப்பிட்டு இன்னொரு குரூப்பை கூப்பிட்டு எல்லாரோடையும் உட்காந்து பேசி வாங்கிட்டு இருக்கும்போது மீட்டிங்ல பயங்கர சண்டை. ஏன்னா இறந்த ஆளு, அவ பொண்டாட்டி இருக்காப்ல, பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்களா, எமோஷனலி பிளாக்மெயிலிங். ஆள் இல்லை வீட்டுல, இப்போ நீங்க தான் கொன்னுட்டீங்க அப்படிங்கிற ஒரு அக்யூசேஷன், பிளாக்மெயிலிங். அப்புறம் வந்து ரேன்சம், என்ன சொல்லுவாங்கன்னா இவ்வளவு ரேன்சம் வந்தா தான் காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதனால என்ன பண்ணனே தெரியல. மீட்டிங் செகண்ட் கிராயிங், என்ன ஆபீஸ்ல இருந்து அந்த ஹால்ல இருந்து என்னை வெளியே வர விடல. அப்புறம் வந்து யார் பண்ண புண்ணியம் எனக்கு தெரியாது, எங்கேயோ இருந்து தினோ அப்படின்ட்டு ஒரு வாத்தியார் திடீர்னு உள்ள வந்துட்டு
யாரில் அது அப்படின்ட்டு ரொம்ப வெளியே சவுண்டு கேட்டுச்சு. அவர் கத்துறத பார்த்துட்டு அவர் கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து யாரா சாமியாரோட சண்டை போடுறது அப்படின்ட்டு, யாரா பிரின்சிபலோட சண்டை போடுறது அப்படின்ட்டு. இது வந்து பேர் என்னது, அந்த குடும்பத்தோட பிரச்சனை அப்படித்தானே. நீ யாரு குடும்பத்துக்கு யாரு, நீ யாரு குடும்பத்துக்கு யாரு, நீ யாரு குடும்பத்துக்கு யாரு, உனக்கு அந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை கிடையாதுல்ல, குடும்பத்துக்காரங்க மட்டும் வா பேசுவோம். அது யார் அனுப்பிவிட்டான்னு தெரியாது, வந்தாங்க. வந்து அந்த குடும்பத்து கூட மட்டும் என்னை பேச வச்சாங்க. யார் யாரெல்லாம் அந்த குடும்பத்து கூட கிடையாதோ அவங்களாம் வெளியே போங்க. அதனால அந்த மீட்டிங்லே ஒரு சமாதானங்கிறது வந்தது ஆக்சுவலி. ஏன்னா அந்த குரூப் கூட நம்ம சண்டை போட முடியாது. அந்த குரூப் கூட சண்டை போட்டோம்னா நமக்கு தான் ஒரு இது பார்த்துக்கிடுங்க. அந்த குரூப்னு சொல்லும்போது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும். ஸோ மறுபடியும் அந்த குடும்பத்தோட உட்காந்து பேசி அது ஒரு ஃபைனலி ஸ்மூத்தா கொண்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு 7 மாசம் ஆச்சு. நாட் ஒன்லி ரேன்சம், அந்த ஃபேமிலியை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ஒரு இது, அப்புறம் அந்த புள்ளிங்களை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ஒரு இது, அப்புறம் அந்த ஆளோட பிஎஃப் கிராஜுவிட்டி சோமனி எல்லாம் பண்றதுக்கெல்லாம் என் தலையை வெடிச்சு போச்சு. அது பண்ணி முடிக்க முன்னா இங்க ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை. ஸோ அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு ஏன்டா இங்க சர்வை பண்றதுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் இதெல்லாம் கடந்து வந்து இதுவரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லாம இந்த பங்கு போயிட்டு இருக்கு. அதனால எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, ஆண்டவர் என் கூட இருக்காரு அப்படிங்கிற ஒரு, நம்மள அவர் தானே கூட்டு வந்தாரு, உங்க கூட இருப்பாருடா, உங்க கூட ஆண்டவர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது இந்த பங்குல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம், பாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். அது எனக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மன தைரியத்தையும் கொடுத்துச்சு. எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் உனக்கு யாராவது ஹெல்ப் பண்ண வருவாங்கடா, ஆண்டவர் உனக்கு யாரையாவது அனுப்பி விடுவாரா அப்படிங்கிற ஒரு மன தைரியமும் எனக்கு வந்துச்சு. உள்ளுக்குள்ள ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா பர்சனல் கரேஜ்னு சொல்லலாம். அந்த கரேஜ் எனக்கு கிடைச்சிச்சு ஆக்சுவலி. வி ஆர் ஹாப்பி டு பி அ மிஷனரி. மீன்ஸ் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுருக்காரு, மக்களுக்கு பணி செய்ய கூப்பிட்டுருக்காரு. அதனால மக்களுக்கு பணி செய்யறது எங்களுக்கு சந்தோஷம். 16 வருஷம் நான் சாமியாரா இருந்திருக்கிறேன். இது வரைக்கும் ஹேவிங் லாட் ஆஃப் பாஸ்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். மீன்ஸ் பண்ணின எல்லாத்துலேயும் ஒரு ஆண்டோடைய மகிமை இருக்கு. அதனால நான் வந்து ஐ எம் பர்சனலி சாட்டிஸ்ஃபைடு வித் த பாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஸ்கூல் மினிஸ்ட்ரி. ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். ஆக்சுவலா வந்து நான் அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு நீங்க முன்னாடியே பதில் சொல்லிட்டீங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் என்ன கேட்டேன்னா, சந்தோஷமான நிகழ்வு அப்படி சொன்னீங்க, கேட்டேன் நானு. பட் நீங்க கஷ்டப்பட்ட நேரத்தை சொல்லி அதை சந்தோஷமா எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அழகா சொன்னீங்க. உண்மையாலுமே அடுத்த கேள்வி கேட்கணும்னா இதான் கேட்டிருக்கேன் நானு. உங்களுடைய கஷ்டமான தருணங்கள் அப்படிதான் நினைச்சேன். கண்டிப்பா இது ரொம்ப கஷ்டமான தருணம். 2வது உங்களுடைய ஆக்சிடென்ட் இல்லைங்களா, அதுவும் ஒரு பெரிய ஒரு அடி, என்னடா அப்படின்ட்டு. கடவுள் அதே போல அன்னை மரியாதை உங்க கூட இருந்து உங்களை உயர்த்தினாரு. அது பாருங்க, நிறைய காரியத்துக்கு, படிப்புக்கு, பெரிய பங்குக்கு, இது கொல்லியான் போறது, இதுக்கு ஒரு ஆசீர்வாதமாக வழிகாட்டியது கண்டிப்பா அப்படின்னு சொல்லி உண்மையா அழகா சொல்லியிருக்கீங்க. இந்த பங்குல பாத்தீங்கன்னாலும் சரி, நீங்க முன்னாடி இருந்த பங்குகள்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த போரோ மக்கள், அதே போல காரோ, அதே போல சந்தாரி மக்கள், இவங்களோட எல்லாம் நீங்க நிறைய பழகிருக்கீங்க, அவங்களோட லாங்குவேஜ் கத்துக்கிட்டீங்க. அவங்க கிட்ட ஏதாவது ஒரு முக்கியமான கலாச்சாரம் இருக்கும், அவங்களுக்கே உரித்தான கலாச்சாரம், அது உங்களுக்கு வித்தியாசமாகவும் இருக்கலாம், பிடிச்சதாக இருக்கலாம், ஒரு பெக்யூலியரான கலாச்சாரம் இருக்கும். அந்த கலாச்சாரங்கள் என்னென்ன ஏதாவது சொல்ல முடியுங்களா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, மெயினா போடோ மக்களோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா அன்புன்னு சொல்லும்போது, அவங்க ஒன்னிய அவங்கள ஒருத்தனை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களோட உயிரை தருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட உயிரை தருவாங்க. ஆனா அவங்களோட ஒருத்தனா ஒன்னிய அவங்க பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான சாக்ரிஃபைசஸ் நிறைய. என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களோட கல்ச்சரை வந்து நீ வந்து தெரிஞ்சிருக்கணும், அவங்களோட ட்ரெடிஷனை நீ வந்து ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்குள்ள ஒரு பகுரம்பா அப்படின்ட்டு ஒரு ஃபெஸ்டிவல் உண்டு. பகுரம்பா ஒரு ட்ரெடிஷனல் ஃபெஸ்டிவல். அதுல வந்து அவங்க எந்த மாதிரி கொடி ஏத்துறாங்க, அந்த கொடியிலே அவங்களோட வாழ்க்கை வரலாறு இருக்கும். அப்புறம் வந்து அவங்களோட விளக்குகள், வீட்டுல வைக்கிற விளக்கு டிஃப்ரெண்டா இருக்கும், ப்ரோக்ராம்ல வைக்கிற விளக்குகள் டிஃப்ரெண்டா இருக்கும், கோயில்ல இல்லாட்டி மந்திர்னா என்ன சொல்லுவாங்க, அவங்களோட என்ன சொல்லுவாங்க ஒர்ஷிப் பண்ற இடத்துல வழிபாட்டு இடத்துல உள்ள விளக்குகள்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த மாதிரி விளக்குகள் எல்லாம் நம்ம இன்கல்ச்சரேட் பண்ணும்போது, நம்மளோட கேத்தலிக் சர்ச்ல இன்கல்ச்சரேட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வருதுன்னா, இஸ் ஃப்ரம் அவுட் சைடு.
என்ன சொல்லுவாங்க, இவன் தமிழ்நாட்டுல இருந்து. ஆனா இவன் நம்ம பழக்க வழக்கத்துல இருக்கிற விளக்குகள், அப்புறம் அந்த சென்ட்ராய் அப்படின்னா நம்ம அந்த அரிசிக்கு ஒரு பெரிய இது மாதிரி முறை வைப்பாங்கல்ல. மாதிரி வைப்போம். ஆமா. அது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு மேலதான் அவங்களோட விளக்குல வைப்பாங்க. அதுக்கு மேல விளக்குல வைப்பாங்க. இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ்ல இல்லையே. இவன் இதெல்லாம் பண்ண வைக்கிறானே, கொடியேத்த வைக்கிறானே, கேத்தலிக் சர்ச்சில் இதை அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல, ஆனா இவன் வந்து இன்கல்ச்சரேட் பண்றானே அப்படின்ட்டு நம்ம வந்து அந்த ட்ரெடிஷனை வந்து நம்மளுக்குரியதா மாத்தும் போது அந்த அன்புன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா though he is from outside means என்ன சொல்லுவாங்க, இவன் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்திருந்தாலும் தமிழனா இருந்தாலும் இவன் நம்மள மொழியை மட்டும் பேசல, இவன் நம்ம பண்ண வேண்டிய காரத்தை இவன் நம்மள பண்ண வைக்கிறான் அப்படிங்கிற ஒரு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த பிஜினல் கிடைச்சிச்சு. பாத்துருக்கேன், பிஜினல் கிடைச்சு. ஏன்னா இவரை பார்த்திருக்கேன், நம்ம குழந்தை சாமியை நான் பார்த்திருக்கேன். ஆக்சுவலி அவர் வந்து ஒவ்வொரு கல்ச்சரையும் அந்த போடோ கல்ச்சரோட கனெக்ட் பண்ணுவார். ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளையும் அந்த போடோ கல்ச்சரோட கனெக்ட் பண்ணுவார். டான்ஸா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ட்ரன்ஸ் டான்ஸ் சொல்லுவாங்கல்ல, என்ட்ரன்ஸ் ஹீம் இருக்குல்ல, அந்த என்ட்ரன்ஸ் ஹீம்ல நம்ம டான்ஸ் ஆட மாட்டோம். ஆனா இங்க கோயில்ல என்ட்ரன்ஸ் ஹீம் டான்ஸ் உண்டு. அதுவும் போடோ முறையில டான்ஸ் ஆடி சாமியாரை கொண்டு போவாங்க. இவங்களோட கல்ச்சர் என்னன்னா, யாரையாவது விருந்தினர்களை கூப்பிடும் போது அவங்க டான்ஸ் ஆடி கூட்டு போவாங்க. அந்த முறைய வழிபாட்டு முறையிலையும் வச்சிருக்காங்க. அப்படி பண்ணும்போது we are one of them. அது ஒரு ட்ரெடிஷன் அவங்களுக்கு. அவங்க கல்ச்சரல் அது ஒரு ட்ரெடிஷன், டான்ஸ் ஆடி கொண்டு போறது. உட்காந்து சாப்பிடுறது மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் பெரிய ஆளு அதனால உள்ள கூட்டு போய் இவன் சின்ன ஆளு, எல்லாரும் மொத்தமா உட்காந்து சாப்பிடுறது, சின்ன குழந்தைல எல்லாம் மொத்தமா உட்காந்து சாப்பிடுறது, அதெல்லாம் அவங்களோட கல்ச்சர்ஸ். அதுல வந்து நம்ம போய் உட்காந்துட்டு ஓகே கூட நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ எதுக்கு எனக்கு தனியா இது கொடுக்கணும் அப்படின்னு, இவன் நம்ம ஆளுதான்பா அப்படிங்கிற ஒரு என்ன, அவங்களே நம்மள அவங்களுக்குள்ள ஒரு மனுஷனா பார்க்கும்போது அந்த அன்புன்னு ஒண்ணு வருது பாத்தீங்களா, பிடிச்சிட்டு அப்படின்னா விட மாட்டாங்க. ஆனா அதே இது வந்து சொல்றது தப்பா கட்டான்னு தெரியல, அதே இது ஒரு ஆளை பிடிக்கல அப்படின்னா கஷ்டம் கஷ்டம். அந்த பிடிக்கல அப்படிங்கிற ஒரு இது மனப்பான்மை வர்றது எப்படின்னா, ஐதர் வி ஹாவ், இதை தமிழ்ல அப்படி எப்படி சொல்ல தெரியல, ஐதர் வி ஹாவ் டிஸ்டர்ப்ட் தம் பர்சனலி ஆர் வி ஹாவ் டச்டு தேர் கல்ச்சர் ஆர் தேர் ட்ரெடிஷன் நெகட்டிவ்லி. அதை சொல்லலாம். என்னன்னா தமிழ்ல சொல்றதா இருந்தா, அவங்கள வந்து தவறான முறையில் அணுகுனா பொண்ணு அவங்களோட ட்ரெடிஷன், அவங்களோட பாரம்பரியத்தை டச் பண்ணாலும் அவங்களுடைய கல்ச்சர் கலாச்சாரத்தை டச் பண்ணி அதுல நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சோம், அதை தவறான முறையில கொண்டு வரணும் நினைச்சோம் அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு பிடிக்காதுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சென்டிமெண்ட் லெவல்ல அஃபெக்ட் ஆவாங்க. எப்படி என்ன சொல்லுவாங்க, லாங்குவேஜ் சென்டிமெண்ட்ல அஃபெக்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரெடிஷனல் சென்டிமெண்ட்ல அஃபெக்ட் ஆவாங்க. அவங்க உடுக்கிற அந்த டொக்குனா சேலஞ்சு, நம்ம சேலஞ்சு சொல்றோம், உடை பொண்ணுங்களுக்கு மெயினா அந்த உடைங்கிறது இருக்குல்ல, நம்ம வந்து சாரியை வச்சு சேலையை வச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம். ஆனா இங்க நீ வந்து அந்த டொக்குனாவை வச்சு ஒரு காலத்துல மீன்ஸ் என்ன சொல்ல 2001 2003 அப்படிலாம் அந்த டொக்குனாவை வச்சு நீ வந்து அவங்க உடுக்கிற அந்த உடைகளை வச்சு டெக்கரேஷன் பண்ணாலே அவங்களுக்கு பிடிக்காது. இது வந்து எங்களோட ட்ரெடிஷன், நீ அதை வந்து டெக்கரேஷன் பொருளா மாத்திக்கிட்டு இருக்க. அது வந்து என்ன சொல்லுவாங்க, ட்ரெடிஷனலி இட் அஃபென்ஸ் தம், அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா நம்ம அதை பண்ணோம்னா பிடிக்காம போயிடுவோம். நம்ம அவங்களுக்கு பிடிக்காத நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவங்களோட கல்ச்சருக்கு எகென்ஸ்டா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அந்த அந்த அருநாய் இந்த டொக்குனா அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு புனித பொருட்கள் மாதிரி அவங்களோட கல்ச்சர். நம்ம அதை போய் டிஸ்டர்ப் பண்ணோம்னா அவங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி எப்பெல்லாம் நம்ம அவங்களுக்கு எதிராக
மனப்பான்மைக்கு எதிராக, ட்ரெடிஷனுக்கு எதிராக, கல்ச்சருக்கு எதிராக தெரியாமலே நம்ம பண்ணும்போது உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு வரும், பிடிக்காம போயிடும். அது ஒரு போடோல ஒரு சென்டென்ஸ் உண்டு. போடோபரனி ஒன்னாயா தெய்முபாதி ஒண்ணுவா அரைபாதி கசிச்சுங்க ஒண்ணு நட்டாய் முகைவா ஒரு பாதி காம்ஜுப்பு. அது அவங்களோட இந்த மொழியில ஒரு ப்ராவர்ப், பழமொழி. அதுக்கு தமிழாக்கம் என்னன்னா, போடோ மனசர் ஒருத்தர் உண்மையிலே உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவன் உனக்கு உயிரே தருவான். இதே இது நீ பண்ற காரியங்கள் அவங்களுக்கு அவங்களோட பழக்க வழக்கத்துக்கு எதிராக போச்சு அப்படின்னா they will burn you to death. என்ன சொல்லுவாங்கன்னா நெரிச்சுடுவாங்க. மீன்ஸ் விஷ்ணு ஒன்னையா தெய்மபாதி. அவங்களோட அன்பு ஓடுற நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு லைவ்லினஸ் இருக்கும். உன்னை விட மாட்டாங்க, உன் கூட இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க உன் கூட. தெய்மபாதி அப்படிம்பாங்க. ஆனா பிடிக்கல அப்படின்னா ஓர்பாதி காம்ஜுப்கன் மீன்ஸ் நெருப்பு மாதிரி ஒன்று எரிச்சு விட்டுருவாங்க. அது என்ன சொல்லுவாங்க, அவங்களோட பழக்க வழக்கமா எப்படின்னு தெரியல, ஆனா அவங்களோட மனப்பான்மை அது. ஆக்சுவலி அன்புங்கிற ஒன்ன நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன், ஆனா அந்த ஹேட்ரேட்டுங்கிற ஒன்ன நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை இது வரைக்கும். அதனால போடோ அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தோட நான் என்னையே இணைச்சிட்டேன்னா சொல்லலாம். ஓகே, அதனாலதான் they also like me. என்ன சொல்லுவாங்க சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் சொன்னல பிஜினில இருக்கும்போது ஃபாதர் என்னைய வெள்ளிக்கிழமை ஊருக்கு அனுப்பிவிட்டுருவாரு, ஞாயிற்றுக்கிழமை திரும்பி வரணும். அதனால ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் ஒவ்வொரு ட்ரெடிஷனையும் எனக்குள்ளதே ஆக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். ஆக்சுவலி நீங்க அழகா சொன்னீங்க. அந்த ஒரு சில கலாச்சாரங்கள் சொன்னீங்க, வெள்ளத்தை பத்தி சொன்னீங்க, அதுல குடியேற்றுறது, அவங்களுடைய உடை பத்தி. இது போல அவங்க கலாச்சாரங்கள் ஒரு சில பிடிச்ச கலாச்சாரம் ஏதாவது? அதான் கலாச்சாரம்னு சொல்லும்போது லாங்குவேஜ் சொல்லலாம். லாங்குவேஜ்னு வரும்போது அவங்களோட மொழி தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல இருக்கணும். இப்போ நம்ம நம்மளுடைய வழிபாட்டு கச்சட்டி அவங்களோட ஸ்கிரிப்டை ரோமன் ஸ்கிரிப்ட்ல எழுதிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்களுக்கு என்னன்னா, எங்க மொழி தேவநாகரி ஸ்கிரிப்ட் கிடையாது, எங்க மொழி ரோமன் ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடாது. மீனா அவங்க ஹெல்ப் எங்களுக்கு எதுக்கு? எங்களோட ஸ்கிரிப்ட் தேவநாகரி ஸ்கிரிப்ட். ஆமா, அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் இருக்கு தனியா. ஆனா நம்ம மிஷினரிஸ் என்ன பண்ணிட்டோம்னா, அந்த தேவநாகரி ஸ்கிரிப்ட் ரீட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, எல்லா டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் நம்ம ரோமன் ஸ்கிரிப்ட்ல பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, எல்லா மிஷினரிஸும் அதை தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல பண்றாங்க ஆக்சுவலி. அதனால அவங்களுக்கு மொழி ரொம்ப முக்கியம்.